வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான சப்போட்டா மில்க் ஷேக் தாங்க. சப்போட்டாலாம் இல்லாத ஸ்ட்ரென்த்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதில் மில்க் ஷேக் இந்த மாதிரி நீங்கள் இந்த வெயில் காலத்தில் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சப்போட்டாவை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளார இருக்கிற லேயர்ஸ் ஃபுல்லாக எடுத்துருங்க. தோல் போடக்கூடாது. பிளாக் கலரில் சீடு இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சப்போட்டா ஃபுல்லாக எடுத்துட்டு தான் இதை வந்துட்டு நம்ம பால் சக்கரை போட்டு அடிக்க போகிறோம். இந்த சப்போட்டா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் லேடிஸ்க்கு மெயினாக ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஹார்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் நல்லா இதை வெறும் ஜூஸாக குடித்தா நல்லா இருக்காது. பால் போட்டு மில்க் ஷேக்காக குடித்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு கூடவே பால் நம்ம பச்சை பால் ஊற்றக்கூடாதுங்க. நல்லா காய்ச்சின பால் ஊற்றணும். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு. இங்கே நாங்கள் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பட்டியோ இல்லைனா தூள் வெல்லம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி அரைச்சாச்சுன்ட்டு இன்னும் கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மில்க் ஷேக் மட்டும் நீங்கள் உடனே குடிச்சிருங்க. ரொம்ப நேரம் வச்சு குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் அவ்வளோவா நல்லாவும் இருக்காது. அதனால் எப்பயுமே சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் பழம் வாங்கிட்டு வந்தால் கூட கொஞ்சமாக வாங்கி உடனே சாப்பிட்ருங்க. மில்க் ஷேக்கும் இது அப்படியே குடிச்சிருங்க. ஸோ இதை இப்போ ஐஸ் க்யூப்ஸும் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி எப்போயுமே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ஜூஸ்லேயோ மில்க் ஷேக்லேயோ அடிச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டால் மில்க் ஷேக் கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா சூப்பரான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.